வழக்கம் போல பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த ஆணவ போக்கு தொடர்கிறது. மீண்டும் தமிழ் சினிமா துறையினுடைய 2 படங்களும் நிறுத்துவதற்காக அவர்கள் கண்ட்ரோல் செய்வதற்காக முயல்கிறார்கள். இடி, சிபிஐயும் ஐடி ஏஜென்சியையும் எப்படி பயன்படுத்தினார்களோ அதை போலவே சென்சார் போர்டும் இப்படி பயன்படுத்தப்படுகிறது. இதை தமிழகம் எதிர்த்து நிற்க வேண்டும். இதில் கட்சி வேறுபாடு பார்க்காமல், இது நடிகர் வேறுபாடு பார்க்காமல் 2 படங்களும் ரொம்ப முக்கியமான படங்கள், பொங்கலுக்கு வர வேண்டிய படங்களை இப்படி அமித்ஷா தமிழ்நாடு அரசியலை கண்ட்ரோல் செய்வதற்காக இப்படி செய்கின்ற இந்த வேலைகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு தமிழனும் பாஜகவை இங்கு வேரோடு அழிக்க வேண்டும். தமிழகத்திலே வேரூன்ற முடியாது பாஜக என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. கலையையும் தமிழையும் பிரிக்க முடியாது. கலையை இவர்கள் கண்ட்ரோல் செய்வதற்காக முயல்கிறார்கள். இது தோல்வியிலே முடியும். அமித்ஷாவும் மோடியும் தொடர்ந்து இப்படிப்பட்ட தவறுகளை இழைத்து தமிழகத்திலிருந்து மிக தூரம் செல்ல இருக்கிறார். வழக்கம் போல பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த ஆணவ போக்கு தொடர்கிறது. மீண்டும் தமிழ் சினிமா துறையினுடைய 2 படங்களும் நிறுத்துவதற்காக அவர்கள் கண்ட்ரோல் செய்வதற்காக முயல்கிறார்கள். இடி, சிபிஐயும் ஐடி ஏஜென்சியையும் எப்படி பயன்படுத்தினார்களோ அதை போலவே சென்சார் போர்டும் இப்படி பயன்படுத்தப்படுகிறது. இதை தமிழகம் எதிர்த்து நிற்க வேண்டும். இதில் கட்சி வேறுபாடு பார்க்காமல், இது நடிகர் வேறுபாடு பார்க்காமல் 2 படங்களும் ரொம்ப முக்கியமான படங்கள், பொங்கலுக்கு வர வேண்டிய படங்களை இப்படி அமித்ஷா தமிழ்நாடு அரசியலை கண்ட்ரோல் செய்வதற்காக இப்படி செய்கின்ற இந்த வேலைகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு தமிழனும் பாஜகவை இங்கு வேரோடு அழிக்க வேண்டும். தமிழகத்திலே வேரூன்ற முடியாது பாஜக என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. கலையையும் தமிழையும் பிரிக்க முடியாது. கலையை இவர்கள் கண்ட்ரோல் செய்வதற்காக முயல்கிறார்கள். இது தோல்வியிலே முடியும். அமித்ஷாவும் மோடியும் தொடர்ந்து இப்படிப்பட்ட தவறுகளை இழைத்து தமிழகத்திலிருந்து மிக தூரம் செல்ல இருக்கிறார்.